அனைவருக்கும் வணக்கம். கடந்த காணொளிகள்ல மதுரை திருப்பரங்குன்றம் தொகுதியினுடைய நிலவரம் என்ன அப்படின்றதையும், மதுரை கிழக்கு தொகுதியினுடைய நிலவரம் என்ன அப்படின்றதையும் தெளிவா நம்ம பார்த்தோம். அங்க யார் முன்னிலை வகிக்கிறாங்க, மக்களுடைய மனநிலையில என்னவா இருக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம தெளிவா பேசினோம். இன்னைக்கு காணொளியில மதுரை தெற்கு தொகுதியினுடைய நிலவரம் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். மதுரை தெற்கு தொகுதியை பத்தி ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய மனநிலைய ஈஸியா புரிஞ்சுக்கவே முடியாது. 2வது அவங்க கருத்து கணிப்பு எடுக்க போனாலுமே பார்த்தீங்கன்னா, ரொம்பவும் கஷ்டமா தான் இருக்கும் நமக்கு. ஏன் அப்டின்னா, இங்க எல்லாருமே அதிமுகவுக்கு சப்போர்ட் பண்ற மாரி இருக்கும். எல்லாருமே திமுகவுக்கு சப்போர்ட் பண்ற மாரி இருக்கும். எல்லாம் நாம் தமிழருக்கு சப்போர்ட் பண்ற மாரியே நமக்கு தெரியும். அவர்களுடைய பேச்சு அப்படிதான் இருக்கும். கடந்த தேர்தல்களுடைய அந்த முடிவுகள் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஜெயிச்ச கட்சிக்கும் 2வது வந்த கட்சிக்கும் ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ்லாம் இருக்காது. கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ஸோ இப்படி தான் அந்த தொகுதியினுடைய நிலவரம் எல்லா நாளும் அப்படிதான் போய்க்கிட்டு இருக்கு எல்லா எலக்ஷன்லயுமே. ஸோ நாம 2026 தேர்தல்ல உங்க தொகுதிக்கு யார் எம்எல்ஏ எந்த கட்சியை சேர்ந்தவர் சட்டமன்ற உறுப்பினரா வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அப்படின்றது தான் நம்மளுடைய கேள்வி. ஒரு 1000 பேர்கிட்ட கேட்டோம். அதுல அவங்க குடுத்த பதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகத்திற்கு 31% பேர் ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க. தமிழக வெற்றி கழகத்தைச் சேர்ந்த ஒரு வேட்பாளர், அதாவது நேரடியா விஜய் அவர்கள் போட்டியிட்டாலும் சரி, எங்களுக்கு தமிழக வெற்றி கழகத்திலிருந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எங்க தொகுதிக்கு கிடைச்சா நல்லா இருக்கும்ட்டு 31% பேர் டிவிகேக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க. இப்ப ஷாக்கிங்கான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிமுகவுக்கும் 31% பேர் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அதிமுகல பார்த்தீங்கன்னா, கடந்த முறை எஸ்.எஸ். சரவணன் அப்படின்ற ஒரு நபர போட்டியிட வச்சிருந்தாங்க. ஆனா அவர் தோல்த்துட்டாரு. இருந்தாலும் இந்த முறை நேரடியா அதிமுக போட்டியிடுதா? அல்லது பாஜகலேருந்து ஒரு வேட்பாளருக்கு மதுரை தெற்கு தொகுதியை குடுக்குறாங்களா? அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியல. பின்னாட்கள்ல தான் தெரியும். இருந்தாலும் அதிமுகவோ அல்லது அது கூட்டணி கட்சியோ யாரா இருந்தாலும் எங்கள் தொகுதிக்கு வந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு 31% பேர் ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க. 3வது இடத்துல திமுகவுக்கு. திமுகவுக்கு பார்த்தீங்கன்னா, 19% பேர் மட்டும் தான் ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க. இது கொஞ்சம் ஷாக்கிங்காவே இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தொகுதியில எப்பயுமே திமுகவா இருக்கட்டும் சரி, இல்லாட்டி கரண்ட் எம்எல்ஏ இருக்கக்கூடிய மதிமுகவை சேர்ந்தவரா இருக்கட்டும் சரி, அதுக்கு முன்னாடி இருந்த கம்யூனிஸ்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் இவங்க எல்லா வேட்பாளருக்குமே ஒரு நல்ல ஒரு வரவேற்பை தான் அந்த தொகுதி மக்கள் குடுத்தாங்க. என்ன நினைச்சாங்கன்னு தெரியல. இந்த எலக்ஷன்ல வெறும் 19% பேர் மட்டும் தான் ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதுக்கு இருக்கக்கூடிய ஆளும் கட்சியினுடைய சில குறைபாடுகள் காரணமா இருக்கலாம் அப்படின்றது எங்களுடைய கருத்து. அடுத்து நாம் தமிழர் கட்சிக்கு 10% பேர் ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சிக்கு இந்த தொகுதியில கொஞ்சம் எப்பயுமே அதிகமாவே ஆதரவு தெரிவிக்கிற மாரியே எனக்கும் தோணுது. நிறைய போராட்டங்கள்ல இந்த இடத்துல அவங்க முன்னெடுக்குறாங்க. நிறைய பேர்கிட்ட போய் பேசுறாங்க. இருந்தாலும் 10% பேர் தான் ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ ஒரு வகையில நாம் தமிழர் கடந்த முறைய விட இந்த முறை கொஞ்சம் அதிகமாவே ஆதரவ பெற்றிருக்கிறாங்க அப்படின்றது ஒரு பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் தான். மிச்சம் 9% பேர் கருத்து இல்ல அப்படின்ற ஒரு கருத்த சொல்லியிருக்காங்க. ஸோ மதுரை தெற்கு தொகுதியினுடைய நிலவரம் இதுதான். தமிழக வெற்றி கழகத்திற்கு 31%, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 31%, திமுகவுக்கு 19%, நாம் தமிழர் கட்சிக்கு 10%, கருத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 9% பேரும் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் அடுத்தடுத்த தொகுதிகளையும், அடுத்தடுத்த மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய தொகுதிகளை பற்றியும் நம்ம தெளிவா பேச போறோம். நன்றி.